அவரது இந்த சமய பொதுமைக்கு அடிப்படை ரிக் வேதமும் பகவத்கீதையும் அடித்தளம் வகுத்தது என்றால் அது மிகையாகாது. ரிக் வேதத்தில் வரும் ஏகம் சத் விப்ரா பகா ஒன்றே மெய்ப்பொருள், அதாவது பகவான் ஒன்றே மெய்ப்பொருள், அதனை ரிஷிகள் பலவிதமாய் சொன்னனர் என்று மொழிபெயர்க்கிறார். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா யார் யார் என்னை எந்தெந்த வடிவில் வழிபடுகிறார்களோ அவரவரை அந்தந்த நம்பிக்கையில் நான் நிலைக்கச் செய்கிறேன் என்று கூறுவதை பாரதியார் நன்கு உள்வாங்கிக் கொள்கிறார். தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இக்கருத்தை தனது எழுத்துக்களில் பாரதியார் வலியுறுத்த தவறவில்லை. எல்லா சமயங்களும் கடவுள் ஒன்றேதான் என்று கூறுகின்றன. ஆனால் இதனையும் அரைகுறையாக புரிந்து கொள்வோர்கள் தாம் வணங்குவது மட்டுமே கடவுள், மற்றெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவை எனும் மூட நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். இதை அழகாக பாரதியார் வெவ்வேறு பெயர்களில் வணங்குபவை வெவ்வேறு தெய்வங்கள் அல்ல, அவை ஒவ்வொரு தெய்வத்தின் வேடங்களே. இவ்வேடங்களை உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக அவர் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் அவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரை மணி தியானங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் கவிஞர் சக்திதாசன் அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு பாரதியோடு ஒரு பயணம். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை லண்டனில் இருந்து அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தினமும் தியானம் செய்வதன் மூலம் நாம் பல நன்மைகளை அடைகின்றோம். நாம் பிறந்த நாள் தொடக்கம் மூச்சு எம்முடன் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் ஒரு நேரத்தை கொடுத்து கவனிப்பது தியானமாகின்றது. எனவே நாம் இந்த தியானத்தை ஒவ்வொரு நாளும் செய்யும் போது அதன் பலனை நாங்கள் அறியக்கூடிய தன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகையால் இந்த தியானம் செய்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை தைரியம் வளரும். எனவே நாம் இந்த தியானத்தை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானம் செய்வதற்கு ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு ஒரு வெறுப்பின் மேல் அமர்ந்து கொள்ளலாம். மற்றவர்கள் நாற்காலி அல்லது சோஃபாவில் இருப்பவர்கள் முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வைக்கவும். இப்பொழுது நிமிர்ந்த நிலையில் இருந்து கொண்டு கால்பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக்கொண்டு கைகளை இவ்வாறு கோட்டு மடி மீது வைத்துக்கொண்டு கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் வருவது இயல்பு, அதை விடுத்து மீண்டும் மீண்டும் எமது மூச்சின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் 30 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது ஆடாது அசையாது இருக்கும் போது பிரபஞ்ச சக்தியை நாம் உள்வாங்கும் தன்மை நமக்கு கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் 5 வினாடிகள் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம்.
நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று சிறப்பாக அருந்ததி மாஸ்டர் லண்டனில் இருந்து தியானத்தை வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக டாக்டர் சதா மாஸ்டர் இசையை வழங்கினார். மற்றும் சிட்னியில் இருந்து பானா ஜே அவர்கள் பிளாயர்ஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு பல விதமான உதவிகளையும் செய்தார். மற்ற உதவி செய்த இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவி செய்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். இன்று ரெக்கார்டிங் வந்து பவானி மாஸ்டர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிறப்பு பேச்சாளரை வந்திருக்கிறவர் கவிஞர் சக்திதாசன் அவர்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகம் பெருசாக தேவையில்லை. எங்களுடைய குழுவிலே இருந்து பல விதங்களில் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறவர். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த கவிஞர், சிறந்த புத்தகங்கள் எழுதுகிறவர். 9 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். தற்பொழுது ரிட்டையர்ட் ஒரு பிடி என்ஜினியராகவும் இருக்கிறார்கள். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு வந்து பாரதியோடு ஒரு பயணம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அதை நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். என்றும் மனம் வாழ்ந்து எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலையார் பாதங்களை பணிந்து செவித்துக் கொள்கிறேன். தமிழெந்தன் உயிருக்கு நேராம், தமிழெந்தன் உடலுக்கு உரமாம், தமிழ் எந்தன் மூச்சுக்கு காற்றாம், தமிழன்றி நான் வரும் நீராம் என்று கூறி தமிழ் அன்னையின் பாதம் பணிந்து ஆசிகள் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்றும் இன்றும் என்றும் எனது படைப்புகள் அனைத்துக்கும் மானசீக குருவாக இருந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாதம் பணிந்து ஆசி வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைத்துக்கும் என் அன்பு கலந்த மாலை நேர வணக்கங்கள். இந்த மாலை பொழுதினிலே உங்களுடன் இணைந்து முத்தமிழ் பாவலர் முப்பாட்டர் மகாகவி பாரதியாருடன் ஒரு பயணத்தை நடத்துவதில் பெரும் மகிழ்வடைகிறேன். பாரதியார் எனப்படும் முக்காலமும் உணர்ந்த தமிழ் புத்திஜீவி, பெருந்தமிழ் காவலன் என போற்றப்படும் பாரதியாரோடு இணைந்து பயணிக்கும் தகுதி எனக்கு இருக்கிறதோ எனும் ஒருவித அச்சம் என் உள்ளத்தில் எழாமல் இல்லை. இருப்பினும் தனது படைப்புகள் கடைசி தமிழ் மகன் நெஞ்சிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி தமிழ் படைத்தவர்தாம் எம் தமிழ் பாட்டன் பாரதி. அவரின் தமிழோடு பயணிக்கும் உரிமை ஒரு சாதாரண பாமரனான எனக்கும் உண்டு எனும் நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் நான் இன்று அறிஞர்கள், முனைவர்கள், முத்தமிழ் வித்தகர்கள் பலரும் பாரதியாரின் படைப்புகளின் வீரியத்தை ஆராய்ந்தார்கள், ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஆராய்வார்கள். இந்நிலைமையில் பாரதியாரோடு நான் இப்பொழுது மேற்கொள்ள போகும் இச்சிறு பயணம் எங்கே செல்ல போகிறது? கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழுவதில் ஆச்சரியமில்லை. அன்றைய காலகட்டத்தில் எமது தமிழ் சமூகத்தில் புறையோடி போயிருந்த ஜாதி வேற்றுமைகளில் உயர்குடியாக மதிக்கப்பட்ட சமூகத்தின் அங்கமாக பிறந்தவர்தான் மகாகவி பாரதியார். அவர் நினைத்திருந்தால் அன்றைய சமூகத்தில் வாழ்வு முறையென ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவ்வேற்றுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மிகவும் வசதியாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாம். செய்தாரா பாரதியார்?
தான் பிறந்த அச்சமூகத்தின் முறைகேடான மனிதாபிமானத்துக்கு முரணான விதிகளை எதிர்த்து அவரது சமூகத்தினராலேயே புறக்கணிக்கப்பட்டார். வறுமையின் பிடிக்குள் சிக்கி தவித்தாலும் தன் வசதிக்காக தன் மனச்சாட்சியை விலை பேசவில்லை. பாரதியாரை சரியாக புரிந்து கொள்ளாதோ தாம் பேசும் மூர்க்கத்தனமான நாத்திகத்துக்கு அவரை சமயங்களில் உதவியாக இழுப்பதுண்டு. ஆனால் என்றுமே பாரதியார் நாத்திகவாதத்துக்கு துணை போனவர் அல்ல. எமக்கும் மேலே ஒரு சக்தி உண்டு, அதுவே எம்மை வழி நடத்துகிறது. அதனை பல்வேறு வடிவங்களில் பல்வேறு சமூகத்தினரும் உலக மக்களும் கண்டு உணர்ந்து கொள்கிறார்கள் என்று அவர் நம்பினார். அனைத்து மதங்களின் உட்கருத்தை உண்மையாக உள்வாங்கி அவற்றை மதித்தார். தன் மதத்தின் மீது கொண்ட மதத்தினால் அடுத்த மதத்தினரை இழிவு செய்யும் மதிகட்ட முறையை என்றுமே எதிர்த்தவர் பாரதியார். அனைத்து மொழிகளையும் நன்கு கற்றறிந்து அவைகளில் உள்ள செறிவு மிக கருத்துக்களை தமிழ் மொழிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியவர். அதன் காரணமாகவே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் கவி வரிகளை படைக்கும் துணிச்சலை பெற்றார். இதனால் தான் நான் படைக்கும் தமிழ் பூங்கா என்னும் மின்னிதழில் எனது பாரதி என்று உரிமையுடன் அவரின் வாழ்வில் நிகழ்ந்த சுவைமிகு பகுதிகளை நான் படைத்து வருகிறேன். இந்த கோணத்திலேதான் இன்றைய எனது பாரதியாரோடு ஒரு பயணமும் நிகழ்கிறது. பாரதியார் என்றதுமே அவரது கொடுவா மீசையும் கருப்பு கோட்டும் வெள்ளை முண்டாசுமே நமக்கு நினைவுக்கு வரும். அதே போல அவரது கவிதை படைப்புகளில் மிஞ்சி நிற்பது அவர் யாத்த தெய்வ பக்தி, தேசபக்தி, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை பற்றியவை பற்றி அவரது எழுத்துக்களே எமது நினைவுகளில் முந்தி அடித்துக் கொண்டு வருகிறது. கருப்பு சட்டைக்கு பின்னால் ஒரு வெள்ளை சட்டையைப் போல அவரது இத்தனை கவிதை கூறுகளுக்கு பின்தளமாக அவர் வேதங்கள் மீது கொண்டிருந்த பற்று என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை. சமுதாயத்தில் கலாச்சாரம், சம்பிரதாயம் எனும் பெயரால் மக்கள் ஒடுக்கப்படுவதை எதிர்த்த அதே நேரம் வேத வாழ்வியல் கருத்துக்களை நன்கு மதித்தார் என்பதுவே உண்மை. வேதங்களுக்குள் தனது சமுதாய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வந்த இடைச்செருகல்களைத்தான் அவர் எதிர்த்தார். உண்மையான கலப்பில்லாத வேதங்கள் சாதாரண பாமரரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக பலவற்றை எளிமைப்படுத்தி எழுதினார். அவரது அத்தகைய எழுத்துக்கள் அனைத்தையும் பார்ப்பது என்பது ஒரு மாலைக்குள் முடியாத ஒன்று. என் உள்ளத்தை சொட்ட சிலவற்றை மட்டும் உங்களோடு இப்பயணத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பாரதியார் இந்து மதத்தின் மீதும் அதை சார்ந்த வேதங்கள் மீதும் பெரும் மதிப்பு கொண்டிருந்தார். ஆயினும் அனைத்து மதங்களையும் சமமாகவே போற்றும் விசாலமான அறிவினை கொண்டிருந்தார். அவரது இந்த சமய பொதுமைக்கு அடிப்படை ரிக் வேதமும் பகவத்கீதையும் அடித்தளம் வகுத்தது என்றால் அது மிகையாகாது. ரிக் வேதத்தில் வரும் ஏகம் சத் விப்ரா பகா ஒன்றே மெய்ப்பொருள், அதாவது பகவான் ஒன்றே மெய்ப்பொருள், அதனை ரிஷிகள் பலவிதமாய் சொன்னனர் என்று மொழிபெயர்க்கிறார். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா யார் யார் என்னை எந்தெந்த வடிவில் வழிபடுகிறார்களோ அவரவரை அந்தந்த நம்பிக்கையில் நான் நிலைக்கச் செய்கிறேன் என்று கூறுவதை பாரதியார் நன்கு உள்வாங்கிக் கொள்கிறார். தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இக்கருத்தை தனது எழுத்துக்களில் பாரதியார் வலியுறுத்த தவறவில்லை. எல்லா சமயங்களும் கடவுள் ஒன்றேதான் என்று கூறுகின்றன. ஆனால் இதனையும் அரைகுறையாக புரிந்து கொள்வோர்கள் தாம் வணங்குவது மட்டுமே கடவுள், மற்றெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவை எனும் மூட நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். இதை அழகாக பாரதியார் வெவ்வேறு பெயர்களில் வணங்குபவை வெவ்வேறு தெய்வங்கள் அல்ல, அவை ஒவ்வொரு தெய்வத்தின் வேடங்களே. இவ்வேடங்களை மனிதர்களே தெய்வத்தின் மீது சுமத்துகிறார்கள் என்றார். இதனையே பாரதியார் வேடம் பல் கோடியோ உண்மைக்குள் வென்று வேதம் புகன்றிடுமோ ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மையென்று கொள்வீர் என்று வேதம் அறியாததே
நாமம் பல கோடி ஓர் உண்மைக்கு உள என்று நான்மறை கூறிடுமே, ஆங்கோர் நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அந்நான்மறை கண்டிலதே என்று அழகுற தன் கவிதையில் வடிக்கிறார். தெய்வத்தின் உண்மையான சொரூபம் சுத்த அறிவே ஆகும். இதனையே வள்ளுவர் வாள் அறிவன் என்கிறார். இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்றுதான் அனைத்து சமயங்களும் கூறுகின்றன. எல்லாம் அறிந்தவன் என்றால் என்ன? பூரண அறிவுதானே. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டானால் கேளீரோ என்கிறார். அச்சமும் அறியாமையுமே வன்முறைகளுக்கு காரணம். எங்கே எமது சமயம் அழிந்து போய்விடுமோ எனும் அச்சமும், எல்லா மதங்களுக்குள் உள்ளிருக்கும் கருத்து ஒன்றே என்பதை அறியாத அறியாமையுமே மற்ற சமயங்களை அழித்தல் ஒன்றே எமது சமயத்தை வாழ வைக்கும் என மூட நம்பிக்கையின் வித்தாகிறது என்கிறார் பாரதியார். வீரமில்லா நிலையில் இவ்வச்சங்களுக்கு இடமளிப்பேரே ஆனால் எந்த சமயத்தினராலும் இறைவனை அடைய முடியாது என்கிறார் பாரதியார். அதனையே அழகாக வீரமிலா நெஞ்சுடையார் சிவனை காணார், எப்போதும் வீரமிக்க வினைகள் செய்வாய், பேருயர்ந்த ஏகோவா அல்லா நாமம் பேணுவர் பதமலரும் பூணல் வேண்டுமே என்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி இயல்பினன். அவனது மதம் அவனது தனித்தன்மையை பொறுத்தது. எனவே இன்னும் 2 கோடி மதங்கள் பெருகட்டும், எத்தனை பேர் எத்தனை விதமாக வழிபட்டாலும் உண்மை ஒன்றே. இதை சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இதனையே அழகாய் பாரதியார் வழிமொழிகிறார். எப்படி என்கிறீர்களா? இதோ பூமியிலே கண்டமைந்து மதங்கள் கோடி, புத்த மதம், சமய மதம், பாசி மதம், மார்க்கம் சாமி என ஏசுவதம் போற்றும் மார்க்கம் ஸ்நாத மாமாம் இந்து மதம், இஸ்லாம், யூதம், நாமுயர் சீனத்தாவு மார்க்கம் நல்ல கண் பூசி மத முதலாய் பார்மேல், யாமறிந்த மதங்கள் பல உளவாமன்றோ, யாமினுக்கு உட்புகுந்த கருத்திங்கு ஒன்றே, தெய்வம் பலபல சொல்லி பகைதீயை வளர்ப்பவர் மூடர், உயர் வனைத்திலும் ஒன்றா எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் என்கிறார் பாரதியார். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வது அனைத்திலும் ஒன்றா எங்கும் ஒரு பொருளாய் தெய்வமே என்கிறார் பாரதி. அல்லாவை போற்றி அவர் பாடுவதை கேட்போம். பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லையில்லா வெளிவானில் நில்லாது சுழன்றோட நியமம் செய்தருள் நாயகன், சொல்லாலும் மனதாலும் தொடரனாத பெருஞ்சோதி அல்லா 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 என்கிறார். இதையே அவர் காளி மாதாவை பற்றியும் பாடுகிறார், விநாயகரை பற்றியும் பாடுகிறார். விண்டுரைக்க அரிய அரிதாய் விரிந்த வான வெளியென நின்றனை, அண்டம் கோடி வானில் அமைத்தனே, அவற்றில் எண்ணற்ற வேகம் சமைத்தனே. தொல்பலம் தெய்வங்கள் உட்பட வெவ்வேறு பெயர்களில் வணங்கப்படும் இந்து கடவுள்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய கிறித்துவ பெயர்களும் ஒரே பரம்பொருளை குறிப்பதை விளக்குகிறார். விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், பிற நாட்டிலோர் பெயர் பல கூறி அல்லா யெகோவா என தொழுது இன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமை எனும் தேவியர் உகந்தவான் பொருளாய், உலகெல்லாம் காக்கும் ஒருவரையே போற்றுதல். இறைவன் இறைவி இரண்டும் ஒன்றாகி, தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொளியாகி, உலகெல்லாம் நிகழும் பரம்பொருளையோ ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும் தேவதேவா சிவனே, கண்ணா வேலா சாத்தா விநாயகா மாடா, இருளா சூர்யா இந்துவே சக்தியே, வாணி காளி மகாலேயோ ஆணாய் பெண்ணாய் அலியாய் உள்ள யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே, வேத சுடரே மெய்யாங் கடவுளே என்கிறார். சமயங்கள், சாத்திரம், சடங்குகள் எல்லாம் எதற்காக? அவை உண்மை எனும் பரம்பொருளை அடைவதற்காகவே அன்றி அவையே இறுதி நிலை அல்ல. செம்மையான மனதுடன் இறைவனை உணர முடிந்தால் இவை எல்லாமே தேவையற்றது ஆகிவிடும் என்கிறார் பாரதி.
காவித்துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே சாத்திரங்கள் வேண்டாம், சதுர் மறைகள் ஏதுமில்லை, தோத்திரங்கள் இலை, உளம் தொட்டு நின்றால் போதுமடா, தவம் ஒன்றும் இல்லை, ஒரு சாதனையும் இல்லையடா, சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தால் போதுமடா. கடவுள் எங்கே இருக்கிறார் எனும் கேள்விக்கு பிரகலாதனும் தூணிலும் உள்ளார் துரும்பிலும் உள்ளார் என்று கூறினால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நம்மை பைத்தியம் என்று கூறுவார்கள். இதற்காகவே எமது புதுமை புலவன் பாரதி, தமிழா தெய்வத்தை நம்பு, பயப்படாதே, உனக்கு நல்ல காலம் வருகிறது, வேதங்களை நம்பு, அவற்றின் பொருளை தெரிந்து கொண்டு பின் நம்பு, புராணங்களை கேட்டு பயனடைந்து கொள், புராணங்களை வேதங்களாக நினைத்து மடமைகள் பேசி விலங்குகள் போல நடந்து கொள்ளாதே என்கிறார். பிரகலாதனுக்கும் இரணியனுக்கும் நடந்த நிகழ்வினை இப்படி கவி வடிக்கிறார் பாரதியார். சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே, சொல்லென்று இரணியனும் உரிமை கேட்க, நல்லதொரு மகன் சொல்வான், தூணில் உள்ளான் நாராயணன் துரும்பிலும் உள்ளான் என்றான். வல்லமைக்கோர் கடவுள் இல்லா பொருள் ஒன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்து இல்லை, அல்லல் இல்லை அல்லல் இல்லை அல்லல் இல்லை, அனைத்துமே தெய்வம் ஒன்றால் அல்லல் உண்டோ. கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை, கீழான பன்றியினை தேளை கண்டு, தாளை பார்த்திருகரமும் சிரமே கூப்பி சங்கர சங்கர என்று படிதல் வேண்டும், கூலத்தினையும் மலத்தினையும் வணங்கல் வேண்டும், கூடி நின்ற பொருளனைத்தும் கூட்டம் தெய்வம், மீளத்தான் இதை மட்டும் விரித்துச் சொல்வேன், விண்மட்டும் தெய்வம் அன்று மண்ணும் அகுதே என்று யசூர் வேதத்தின் ருத்திரம் எனும் பகுதி உபநிடத மகா வாக்கியங்களின் விளக்கமாக உள்ளது. இது உலகம் முழுமையையும் ருத்திர வடிவமாக வணங்குகிறது. இதையும் உள்வாங்கியே பாரதியார் மேற்புகுத்தியுள்ளார் போல். மேலும் யசூர் வேதத்தில் 4:4-10 என்ற பகுதியில், நீயே கார்த்திகை நட்சத்திரமாகவும் அக்னியாகவும் உள்ளாய், நீயே அக்னியின் சுவாலை, பிரஜாபதியின் ஒளி, சோமரசத்தின் பிரகாசம், நீயே ரோகிணி நட்சத்திரமாகவும் பிரஜாதிபதியாகவும் உள்ளாய், நீயே ஆதிரை, நீயே ருத்திரன், நீயே புனர்வசு, நீயே அதிதி, நீயே பூசம், நீயே பிரகஸ்பதி, நீயே ஆயில்யம், நீயே பாம்புகள், நீயே மகம் என்று நீளுகின்ற கருத்தொன்று உண்டு. இது விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் தேவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பரம்பொருளின் பல தோற்றங்களாக காண்கிறது. இதை உள்வாங்கித்தான் எமது பாரதியார் படிக்கிறார் போலும் ஒரு கவிதை. சுத்த அறிவே சிவமன்று உரைத்தார் மேலோர், சுத்த மண்ணும் சிவமன்றே உரைக்கும் வேதம், வித்தகனாம் குரு சிவனமென்று உரைத்தார் மேலோர், விந்தையிலா புகையினும் இதன்னும் வேதம், பித்தரே அனைத்துயிரும் கடவுள் என்று பேசுவது மெய்யானால், பெண்டிரென்றும் நிந்தம் நுமது அருகினிலே குழந்தை என்றும், நிற்பனவும் தெய்வம் என்றோ நிகழ்த்துவீரோ, உயிர்கள் எல்லாம் தெய்வம் ஒன்றி பிறவொன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர், வெயிலளிக்கும் இரவு மதி விண்மீன் மேகம் மேலொருங்கு பலபலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்று அழகுற தான் உள்வாங்கிய கருத்தினை தெளிவாய் உரைக்கிறார் மகாகவி பாரதியார். மனிதருக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. மனிதருக்கு ஏன் கோபம் வருகிறது என்று அந்த கோபம் வருவதற்கான காரணத்தை ஆராய்கிறார் போலும் பாரதி. நம்மை சூழ்ந்து எல்லாம் கடவுள், நாமும் கடவுள் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்குமானால் நமக்கு கோபம் வராது அல்லவா? நம்மிலும் வேறான ஒரு பொருளிடம் தானே நாம் கோபித்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு பொருள் எதுவும் இல்லை என்ற வேத கருத்தை சுருக்கமாக மூன்று வார்த்தைகளில் தருகிறார். சூழ்ந்தது எல்லாம் கடவுள், சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும், நிச்சயமாம் ஞானத்தை மறத்தலாலே சேருவதே மானிடர்க்கு சினத்தீ நெஞ்சில் என்கிறார். சரி, இனி பாரத போரில் கண்ணனாக பிறப்படுத்த இறைவன் அர்ஜுனனுக்கு சாரதியாக தேரோட்டியதாக அனைவரும் அறிவோம்.
ஆனால் அதே கண்ணன் துரியோதனனாக வடிவெடுத்து அரிச்சுனனுடன் போர் புரிந்ததை அறிவோமா? இது என்ன புதுக்கதை, சக்தி உணர்கிறானே என்று நீங்கள் எண்ணுவது புரிகிறது. இதை சொன்னவர் வேறு யாரும் இல்லை, கண்ணனின் தாசனாக வாழ்ந்து கண்ணனை நாளும் பொழுதும் பாடிய நமது பாரதியார் தான். எப்படி என்கிறார்? அத்வைத வேதத்தில் தோய்ந்தவர் பாரதியார். அத்வைதம் கடவுள் எப்படி உலகத்தை படைத்தார் என்கிறது. தானே பிரபஞ்சமாக தோற்றம் காட்டி உலகை படைத்தார் என்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இறைவனின் பிம்பங்கள் தானே. பாரத கதை கேட்டிருக்கிறோம். அங்கே பார்த்த சாரதியாக வந்தது மட்டும் கண்ணன் அல்ல, அங்கு இருந்த அனைத்து மனிதர்களும் விலங்குகளும் உயிரற்ற பொருள்களும் கண்ணனே. அவனே தன்னை இப்படி பல கூறாக ஆக்கிக் கொண்டு பாரத போர் எனும் மாயையை தோற்றுவித்தான். சுருக்கமாக சொல்ல போனால் பார்த்த சாரதி மட்டுமல்ல, பார்த்தனும் கண்ணனே, அவனை எதிர்த்த துரியோதனனும் கண்ணனே, அவனது தம்பிகளும் கண்ணனே. இதனை அழகாய் பாரதி இப்படி சொல்கிறார் பாருங்கள். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் நீ இருப்பதை பூமியிற் கண்டோம், பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறார். சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ, குப்பையிலே மலர் கொஞ்சம் குறுக்கத்தி கொடி வளராதோ, உள்ள நிறையிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ, தெள்ளிய தேனிலோர் தாழ்வை சிறிது நஞ்சையும் சேர்த்தவின் தேனாமோ, தெள்ளிய தேனிலோர் சிறிய நஞ்சை சேர்த்தவின் தேனாமோ, வாழ்வை நினைத்தபின் தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேராம், தாழ்வு பிறர்க்கென்ன தானழிவான் என்ற சாத்திரம் கேளாயோ, போருக்கு வந்து எதிர்த்த கௌரவர் போல வந்தானும் அவன், நேருக்கு அரிச்சுனன் நேருக்கு கசை கொண்டு நின்றதும் கண்ணன் அன்றோ, தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையிற் போற்றிடுவாய், அன்னை பராசக்தி அவ்வுரு ஆயினல் அவளை கும்பிடுவாய். இந்து சமயத்தை சாடுவோர் வேதத்தின் வர்ணாசிரம நெறி தான் சாதி பிரிவுகளை உள்ளடக்கியது என்று கூறுவார். உண்மை அதுவல்ல. வேதம் சாதி பற்றி எதுவும் கூறவில்லை. வேத காலத்தில் சாதி இல்லை, வர்ணாசிரம முறை இருந்தது. வர்ணாசிரமம் என்பதில் வர்ணம் ஆசிரமம் என்ற இரு சொற்கள் அடங்கியுள்ளன. இதில் ஆசிரம் என்பது ஒரு மனித வாழ்வின் இல்லற பருவம், காடு வாழ் பருவம், துறவு பருவம், இவற்றை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொற்பதம் என்று கூட எடுக்கலாம். இந்த ஆசிரம முறை பற்றி பாரதி எதுவும் கூறவில்லை. வர்ணம் என்ற சொல் நிறம் என்ற பொருளுடையது. இது தொழில் அடிப்படையில் மனித சமூகத்தில் காணப்படும் பிரிவை காட்டுவது. ஒவ்வொரு சமூகத்திலும் நடைபெறும் தொழில்களை 4 வகையாக பிரிக்கலாம். சிலர் அறிவுத்துறையில் ஈடுபடுகிறார்கள், சிலர் நாட்டு மக்களை காக்கும் பணியிலும், சிலர் வாணிபத்திலும், மற்றையோர் உற்பத்தி தொழிலும் உள்ளார்கள். ஒரு சமூகம் சீராக இயங்க இந்த 4 குழுக்களும் தேவை. இவற்றில் எந்த ஒன்றும் உயர்ந்தது என்றோ தாழ்ந்தது என்றோ சொல்ல முடியாது. ஒரு யந்திரத்தின் 4 பாகங்கள் போல இவை நன்கு பொருந்தி சீராக அமைந்தால்தான் சமூக யந்திரம் சிக்கலின்றி இயங்கும். இதைத்தான் பாரதி குறிப்பிடுகிறார். இதையே அழகாக வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதிநிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டர் என்றோர் வகுப்பில்லை, தொழில் சோம்பலை போல் இழிவில்லை, 4 வகுப்பும் இங்கொன்றே, இந்த 4னில் ஒன்று குறைந்தால் வேலை தவறு சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி என்கிறார். பாரதியாரின் இந்த வேத கற்றுக்கள் எவ்வகையில் மனிதாபிமானத்தோடு இயந்து செல்கிறது என்பது அதிசயிக்கத்தக்க ஒன்று. என் இனி அன்பு நெஞ்சங்களே, பாரதியாரை பலரும் பல கோணங்களில் பார்த்தார்கள். நான் இன்று பார்த்தது அவர் வேதத்தின் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை. அதாவது இடைச்சிறுகள் கலக்காத ஒரு தூய்மையான வேதத்தை எளிமையாக எங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அவர் எடுத்த அந்த முயற்சிகளின் பலனாக எனக்குள் தெரிந்த சில விளக்கங்களையும் சில கவிதைகளையும் உங்கள் முன்னால் படைத்தேன். நான் ஒரு இலக்கிய மேதையோ அன்றி ஞானியோ அன்றி அறிஞனோ அல்ல.
படிக்கும்போது எது என்னை பற்றி கொள்கிறதோ அதை உகந்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு பாமரன். என்னுடைய இந்த சத்தமான உளறலை அமைதியாக செவி மடித்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றிகள். இந்த தளத்திலே அவ்வப்போது வந்து இப்படி பேச சந்தர்ப்பம் அளிக்கும் தள நிர்வாகிகள் அண்ணன் ஸ்ரீகாந்த ராஜா, அருந்ததி அக்கா இருவருக்கும் எனது அன்பு நன்றிகள். இந்த தளத்தை ஓய விடாமல் தமது சேவையை விடாமல் ஆற்றி கொண்டிருக்கும் அன்பு நிமினிய சகோதர சகோதரியருக்கு எனது அன்பு நன்றிகள். என் இனிய அன்பு நெஞ்சங்களே, தமிழை பாடுவேன், தமிழை பாடுவோரை பாடுவேன். இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம். உங்களுடைய அன்பன் சக்திதாசன். வணக்கம். மிகவும் நன்றி கவிஞர் சக்திதாசனே அவர்களே. அருமையான பேச்சு. பாரதியோடு ஒரு பயணம். இப்பொழுது நாங்கள் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் 60 செகண்ட்ஸ் 60 கைதட்டுகளை இன்னும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் நன்றி. மிக நன்றி. இப்பொழுது முதலாவதாக வந்திருக்கிறார் சீம் சரையிலிருந்து புகனேசன் ஐயா அவர்கள். நீங்கள் பேசுங்க. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் பேச்சு அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நீங்கள் பாரதியார் பாடல்களில் ஒரு ஒரு பகுதியை தொட்டு காட்டி சிறப்பாக விளக்கினதுக்கு எமது நன்றிகள். நான் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் கூற விரும்புகின்றேன். இந்த மாபோஸ் பஞ்ஞானம் என்றவர் ஒரு காலத்தில், அவர் இப்ப மறந்து விட்டார், அவர் இந்த பாரதியாரது செயல்களை ஒரு நூலாக வெளியிடும் பொழுது சில தகவல்களை வெளியிட்டார். அதை பற்றி ஒரு சில குறிப்புகளை மட்டும் கூறிட்டு முடிக்கின்றேன். பாரதியார் உள்ளங்காணாத உயர்கவி என்று அவர் கூறுகிறார். மன்னிக்க வேண்டும், உலகம் காணாத உயர்கவி என்றவர் கூறுகிறார். அவர் கூறும் பொழுது அழகு, அறிவு, இருள், ஒளி ஆகியவற்றை வர்ணித்து புத்தம் புதிய பாணியில் பாடல்கள் இயற்றியுள்ளார் என்று கூறுகின்றார். அச்சம், பகை ஆகிய தீக்குணங்களை தூற்றியும் அன்பு, கருணை ஆகிய நற்குணங்களை போற்றியும் தனது தனித்தனியே செய்யுள் படைத்துள்ளார். மேலும் தமது சுயசரித்திரத்தில் ஒரு பகுதியை பாடி தமிழ் இலக்கிய துறையில் புதுமையை நிகழ்த்தியுள்ளார். மேலும் பாரதியார் வரட்டு தேசபக்திக்காகவோ வைதிக மதவாதியாகவோ விடுதலை வீரனாகவோ மட்டுமில்லாமல் சிறந்த பொருளாதார நிபுணராகவும் இருந்துள்ளார் என்று அவர் கூறி முடிக்கின்றார். நான் நேரம் கருதி மீண்டும் பல விஷயங்களை கூற விரும்பவில்லை. மற்றவர்களுக்கு இடம் விடுகின்றேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அருமையான கருத்தை கூறியுள்ளீர்கள். அடுத்த கனடாவில் இருந்து ஆனந்தி பாலதாசன், நீங்கள் பேசலாம். நன்றி ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர். உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று சக்திதாசன் மாஸ்டர் எங்களோட முண்டாஸ் கவிஞரை பற்றி மிகவும் அருமையாக மேலே கேட்டுக்கொண்டு இருக்கலாம் போல கிடக்கு. அப்படியே அவர் எளிய நடையில் விளங்கக்கூடியதாக அவற்றை உரைநடை இருக்கும். மிகவும் அருமையான உரையாக இருந்தது. அவரை பற்றி கதைக்க வலிக்கிட்டால் ஒரே அடியாக கதைச்சு கொண்டு போகலாம். நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் உங்களோட அறிவில் வச்சு கொண்டு இருந்து போட்டு நீங்கள் உங்களை பற்றி தாழ்த்தி சொல்கிறீர்கள். அப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் சொல்லலாம், என்னை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. நீங்கள் எப்போ வந்தாலும் நல்ல வடிவாக கதைச்சி போட்டு உங்களை எப்போதும் தாழ்த்தி தான் சொல்லுவீங்க. உண்மையில் அருமையான பேச்சு. மேலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த பாரதியாரை பற்றி அவருக்கு ஒரு அழிவில்லாத ஒரு இது என்ன நல்ல கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்ட்டு என்ன பாஞ்சாலி சபதம்,
போன்றவற்றை மிகவும் அருமையாக ஆற்றல் படுத்தினவர். மிகவும் அருமையான பேச்சு. இதை திருப்பி வந்து நீங்கள் இதன் தொடர்ச்சியாக கழிச்சு கொண்டும் போகலாம் என்று நான் நினைக்கிறேன். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. நன்றி மிகவும் நன்றி. மிகவும் நன்றி ஆனந்தி மாஸ்டர். அடுத்தாக அருந்ததி மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சக்திதாசன் மாஸ்டர். மிகவும் அருமையாக பாரதியுடன் பயணம் என்பதை நீங்கள் எவ்வாறு பயணித்துக் கொண்டு வருகின்றீர்கள், உங்களோட கவிதைகளில் இருந்தே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட கவிதையை வாசிக்கும் போது தெரியுது நீங்க இவ்வளவு ஆழமாக ஒவ்வொரு கவிதைகளையும் எழுதும் போது உங்களோட உள்ளடக்கத்திலிருந்து வர்றதை நாங்கள் மதிக்கின்றோம், மெச்சுகின்றோம். என்றும் நீங்க பாரதியை பற்றி, அவர் வேதங்களை பற்றி எவ்வளவுக்கு எளிமைப்படுத்தி எங்கள் எல்லோருக்கும் புரியுமாறு செய்திருக்கின்றார் என்பதையும் அடுத்து கூறினீர்கள். மற்றும் எல்லா மதங்களும் சம்மதம், ஒரே மதம் என்பதை அவர் அல்லா, காளி, விநாயகர், அப்படி ஒவ்வொரு கடவுள், எல்லா கடவுளையும் சேர்த்து எழுதியிருக்கிறார் என்பதையும் எங்களுக்கு அடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி சக்திதாசன் மாஸ்டர். மிக்க நன்றி. தேங்க்யூ. மிகவும் நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் ஃப்ரம் டோக்கிங் சரை. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்திதாசன் மாஸ்டர் வந்து பாரதியாரை பற்றி சொன்னார். மிகவும் நல்லா இருந்தது. நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் பாரதியார் பாட்டுகள் தான் அடிக்கடி பாடிக்கொண்டிருப்போம். ஒவ்வொரு முறையும் பள்ளிக்கூட ஃபவுண்டர்ஸ் டே ஆண்டா பாரதி பாடல்கள்லாம் பாடுவோம். அதுல எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் எல்லாம் இருந்தது. அந்த சிந்து நதி அதுகளெல்லாம் பாடினார். அதில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. அதை விமர்சனமாக சொன்னதுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் வந்து அதில் தொடர்ச்சியாக சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விட வருகிறேன். வணக்கம். நன்றி. 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 அடுத்த டாக்டர் சதா மேனோ மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான பேச்சு, அருமையாக இருந்தது. தலைப்பை பார்த்த உடனே மிஸ் பண்ணக்கூடாது, வர வேணும் என்ற ஒரு ஆதங்கம் என்று சொல்லலாம். அருமையாக இருந்தது உங்களுடைய ப்ரெசன்டேஷன். மற்றது அந்த கவிதைகளும் தொடர்ந்து நாங்கள் பல இடங்களிலிருந்தும் வாசித்துக் கொண்டிருக்கிறது. அருமையாக இருக்கிறது. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. மிகவும் ஆராய்ச்சி செய்து அருமையாக பாரதியாரோட ஒரு பயணம் என்பதை நீங்கள் சிறப்பாக பேசுகின்றீர்கள். எனக்கு விளங்க இல்லை, பாரதியார் வெள்ளனவே 39 வயதிலே இறந்துட்டார். அப்போது இது வந்து ராமானுஜலையும் கவனிச்சிருக்கிறேன். அவையில் ஒன்றும் இருக்கைக்கு அவ்வளவு கவனிக்கிறதே இல்லை. இறந்து செத்து கனகாலத்துக்கு பிறகுதான் இப்படி பாராட்டி கொண்டு எல்லாரும் இருக்க வேண்டி இருக்கிறது. என்ன ரீசனா இருக்க வேண்டி யோசிக்கிறா? இதுக்கே செத்த விட்டு கூட இல்ல, அது வந்து ஒரு அருமையான கவிதை ஒன்று கவிஞர் வைரமுத்து எழுதும் போது எழுதியிருந்தார். உனது மரணச் சடங்குல வந்து அதுல அந்த மரணச்சடங்கில் கலந்து கொண்டவர்களை மீது உன் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த மாதிரிதான் அவருக்கு ஏன்னா அந்த சமயத்துல வந்து அவருடைய சமூகத்துல இருந்த கோட்பாடுகளை அவர் வந்து எதிர்த்தார். அதாவது அவர் சமயத்தை எதிர்க்க இல்லை, கடவுள் நம்பிக்கையை எதிர்க்க இல்லை. அவர் வந்து மூட நம்பிக்கைகளால மற்றவர்களுடைய மனம் புண்படக்கூடாது என்றதுல தீர்க்கமான நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையின்படி அவர் அதுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தார். பெண் விடுதலை என்று சொல்லி அந்த நாளையிலேயே தன்னுடைய மனைவியில தோல் மீது கை போட்டு தெருவில் போன ஒருவர் என்றால் அவர்தான். அதால அவரை வந்து பைத்தியக்காரன் என்று கூட சொன்னார். பைத்தியம் முடிச்சுக்குது இவருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த சமூகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு காரணத்தால அவருக்கு பல சரியான ஆதரவு கிடைக்கல. இன்றைக்கு அவரை கொண்டாடுற மாதிரி அன்றைக்கு வந்து அன்றைய நாட்கள்ல அவரை கொண்டாடுறதுக்கு அவர்கள் ஒருவரும் இருக்க இல்லை. அவர் வறுமைதான் அவரை வந்து பிடிச்சு ஆட்டிக்கொண்டே இருந்தது. ஆனா அந்த வறுமையை கண்டு அவர் பயப்படையில. அவர் தன்னை விற்க இல்லை, மனத்துக்காக தன்னை விற்கவில்லை, தன்னுடைய கொள்கைகளையும் விற்க இல்லை, தன்னையும் விற்க இல்லை. கடைசி வரையும் தான் கொண்ட ஒரு கொள்கைக்காகவும் தன்னுடைய நியாயம், சத்தியம், நேர்மை இதுகளுக்காகவே நின்று கடைசியில அவர் தன்னுடைய நீங்க சொன்ன மாதிரி 39 வயதிலேயே தனது வாழ்வை முடித்து கொண்டார். நான் நினைக்கிறேன் அவர் இப்போது நாங்கள் இந்த தியான தளத்தில் இருக்கும்போது ஆன்மாவை பற்றி படிக்கிறோம்.
பலர் மறுபடி புறப்படுத்தி வருகிறோம் என்று. பாரதியாரை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் அவரது முற்பிறவியில் அவர் விட்டு சென்ற சில பணிகளை தொடர வேண்டும் என்றது அவரது ஆன்மாவின் விருப்பப்படி வந்து அதனை தொடர்ந்து அதனை முடித்தவுடன் அவர் அதை இந்த இந்த உலகை விட்டு சென்று விட்டார் என்று நினைக்கிறேன். அதுதான் அவருடைய முடிவுக்கு காரணமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அவர் இந்த யானை மிதித்து தான் இறந்தார் என்பது தான் உண்மை. யானை மிதித்தது அது ஒரு விபத்து. ஆனால் அந்த விபத்து கூட யானை என்றால் என்ன, அது கூட ஒரு இறைவனின் அங்கம் என்று தானே சொல்ல வேண்டும். அவருடைய பணி முடிந்தது என்று நினைத்தார்களோ அல்லது இந்த உலகத்தில் உனக்கு இருப்பது உனக்கே அவமானம் என்று சொல்லி அவரை எடுத்து வாழ்க்கையில் இருந்து எடுத்து சென்றார்களோ தெரியவில்லை. மிகவும் மிகவும் ஒரு ஒரு கஷ்டமான நிலை வாழ்ந்தார். ஆனால் அவர் சொன்னவற்றை இன்று ஒரு அளவிலாவது மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பது ஒரு வகை சந்தோஷம். அதாவது இப்போ 2025ஆம் ஆண்டில் கூட பாரதியாரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதே ஒரு அவரது சேவை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மிகவும் நன்றி உங்களோட கருத்துக்கு. மீரா நாகேந்திரன் மாஸ்டர், நீங்க பேசலாம். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். மன்னிக்க வேண்டும் வீடியோவில் வர முடியாததுக்கு. வணக்கம் சக்திதாசன் ஐயா, உங்களோட பேச்சு அருமையிலும் அருமையா இருந்தது. நல்ல சிறப்பான விளக்கம் தந்தீர்கள். அத்வைதம் பற்றியும் மற்றது வர்ணாச்சிரமம் பற்றிய சிறப்பான கருத்தை வெளிப்படுத்தியிருந்தீர்கள். ஏனென்றால் அது வந்து எங்களோட சமூகத்துல நிறைய பதிந்து பல மன கஷ்டங்களை சமூகத்துக்குள்ள உருவாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு கருத்து. அதை நீங்க இன்றைக்கு நல்லா தெளிவுபடுத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி ஐயா. அடுத்தது என்னென்றா ஐயா, இந்த சிறிஸ்கந்தராஜா கேட்ட கேள்விக்கு நல்ல பதிலும் தந்தீங்கள். என்னென்றால் இப்படியான சூழல்கள், அதாவது நல்லா சமூகத்துல அறிவுகளை தந்து கொண்டிருக்கின்ற சூழல்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை காலத்தை இலகுவாக எளியாக முடித்து கொண்டு போகிறார்கள். ராமானுஜர் இருந்தான், பாரதியார் இருந்தான், விவேகானந்தர் இருந்தான். இதற்கு காரணம் என்னென்றால் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் என்று அவர்கள் தொடர்ந்த பணி சிலதை விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சென்ற பிறவியில முடிக்க முடியாததை திரும்பவும் வந்து தொடர்ந்து முடித்து விட்டு செல்கிறார்கள் என்பதை நம்புகின்றேன் நான். நன்றி ஐயா. மற்றது உங்களுடைய கவிதைகள் மிகவும் ஆழமான, நீங்க எவ்வளவுதான் உங்களை குறைத்து இருந்தாலும் ஆனா உங்களோட மனம் வந்து உங்களை உயர்த்தி வைக்கிறது. ஏன்னா அந்த கவிதையிலையும் இந்த கட்டுரையிலையும் புதிந்திருக்கிற ஆத்மீக தத்துவங்களை நான் ஒவ்வொரு வீடாக ரசிக்கிறேன். நான் மிகவும் தெண்டாத்தரமும் கேட்பேன். இவ்வளவு பொக்கிஷத்தை இவ்வளவு எளிமையாக நீங்க அதுக்குள்ள தாரீங்கள் என்று. அது நான் எடுத்து உங்களோட கதைப்பதில்லை, ஆனா திரும்ப திரும்ப அதை வாசிக்கக்கூடியதா இருக்கு. நாங்க தேடி இந்த ஆத்மீகத்தை உங்களோட ஓரிரு ஸ்டெண்டு அந்த வார்த்தைகளை சிம்பிளா விளக்கி கொண்டு போறீர்கள். மிகவும் நன்றி ஐயா. உங்களுக்குள்ள இருக்கிற நீண்டறிய கதைத்து கொண்டிருக்கலாம். நான் முடித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் திரும்பவும் வந்து சொல்ல வேண்டும். வணக்கம். நன்றி. இலங்கைக்கு போட்டு வந்திருக்கிறார் டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசுற கேக்குதா? ஓகே. திரு சக்திதாசன் அவருடைய அறிவு அதை பற்றி நான் கூற வேண்டியதில்லை. ஒரு அறிஞன். பாரதியார் முன்பு கூறிய மீரா மாதிரி தான் பாரதியார் ஒரு சித்தராகத்தான் வாழ்ந்தார். அவருடைய காலத்தில் முன் நடந்ததையும் பின் நடக்கக்கூடியதும் எல்லாத்தையும் யூகித்து சில பாடல்களை பாடி வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டி தான் வந்த விஷயம் முடிந்தவுடன் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார். அதை நானும் நினைக்கின்றேன். சில சித்தர்கள் யோகர் சுவாமி மாதிரி கனகாலம் இருந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில். அந்த தேவை அவர் இருந்ததாக அவர் உணர்ந்திருக்கிறார். நான் அறிந்த இன்னொரு சித்தர் செல்லக்குட்டி சுவாமியார் புலிசிட்டி, அவரும் தனது 40வது ஆண்டில் இந்த உலகத்தை விட்டு தியானத்தில் இருந்தபடியே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். அவருக்கும் இந்த உலகத்திலே செய்ய வந்த விஷயம் முடிந்தது என்று நினைத்துத்தான் போயிருக்கிறார். அதுதான் என்னுடைய கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. மிகவும் நன்றி. அடுத்ததாக சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். அதாவது நாளை காலை 8:45 AM 8:45 எங்களுடைய மியூசிக் தியானம் நடைபெறும். நாளைக்கு மற்றது
9:15க்கு சேர் எக்ஸசைஸ்கள் நடைபெறும். யூகே நேரத்தான் சொல்றேன். நாளைக்கு டைம் மாறப்போகுது மற்ற இடங்களில். ஆனால் யூகே எங்களுடைய நேரம் அப்படியே இருக்கும். மற்றாக்களுடைய நேரம் மாறும். அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் நாளைக்கு. மற்றும் சேர் எக்ஸசைஸுக்கு பிறகு 10 மணிக்கு நாங்கள் மீண்டும் ஒரு தியானம் செய்கின்றோம் மன்னவர்கள். அதன் பிறகு 11 மணிக்கு கிரிஜாராஜனும் எஸ்கே ராஜனும் திருப்பி ஓஷோவின் போதனைகள் பற்றி பேசி வருகிறார்கள். நாங்கள் 12 மணிக்கு விம்பிள்டன் கோவிலில் போய் தியானத்தை நாங்கள் செய்ததற்கு ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் விம்பிள்டன் போய் செய்கின்றோம். அதே போல ஹைபார்க்லையும் செய்யறதுனால நாளை விம்பிள்டன் செய்கிறோம். முடியுமானவர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இரவு 8 மணிக்கு உணர்வுகளும் ராகங்களும் என்ற தலைப்பில் கலைவாணி டீச்சர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து பேச வருகிறார்கள். அருமையாக பேசுவார் ராகங்களை பற்றியும் உணர்வுகளை பற்றியும். 9:30 மணிக்கு நாளைக்கு அரை மணித்தியாலத்துக்கு நாங்கள் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவின் ஆதரவில் நீங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவித்து உங்களுக்கு என்ன பாட்டு விருப்பமோ அதை சொன்னால் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவில் போடுவார்கள். அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஜே விஜயலட்சுமி வருகிறார்கள். 9:30 PM நாளைக்கு அரை மணித்தியாலும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வர முடியாட்டிக்கு நீங்கள் என்ன புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுக்கு விருப்பமான பாட்டை விருப்பமான பாட்டு என்ன வேணும் என்று சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் அதை அவருக்கு அனுப்புவேன். மற்றது நாளை டைம் சேஞ்ச் எங்களுக்கு எங்களோட 11 மணி யூகே டைம் 3:30 PM இந்தியா இலங்கை நேரமாக மாறுகிறது. 1 மணித்தியாலம் அவைகளுக்கு அங்கால பின்னால போகுது. அதே போல சிட்னிலையும் சில மாற்றம் இருக்கு. சிட்னியில இந்த 1 வீக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கிறது. அதே போல கனடா டைம் டொரண்டோ டைம் நாளைக்கு இப்போ 8 PM 3 PM இருக்கும். அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். நாளை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுடைய டைமை பார்த்து வந்தால் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. எங்களுடைய டைம் வழக்கம் போல 8:45 ஸ்டார்ட் பண்ணும் யூகே டைம். நன்றி. வேறு யாரும் என்ன பேசியிருந்தா நீங்க பேசலாம். டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் சொல்ல போறீங்களா? எனக்கு நல்ல பேச்சாளர்களை கேட்கறதுக்கு பலும் ஆசை. சக்திதாசன் அதில் ஒருவர். இந்த தளத்துக்கு வாரதுல ஒரு திறமையான பேச்சாளர். அவருடைய பேச்சு கடல் மாதிரியே போய்கொண்டிருக்கும். அவ்வளவு அறிவும் அந்த தமிழும் அவ்வளவு மென்மையான தமிழ் கேட்கறதுக்கு பலும் நல்லா இருக்கும். ஒரு நல்ல 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 பேச்சுகள். மிகவும் நன்றி. 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 சாட் பாக்ஸ் டாக்டர் சதா வாசிக்கிறீங்களா இல்லாட்டி ஓகேயா? சிவச்சந்திரகா சொன்ன அப்புறம் நீங்க வாசிங்க. ஓகே, சிவச்சந்திரா பேசட்டும். அதன் பிறகு வணக்கம். வணக்கம். வீடியோக்கு வர முடியவில்லை, மன்னிக்கவும். இன்று சக்திதாசன் மாஸ்டர் தன்னை குறைத்து எங்களை எல்லாம் உயர்த்தி அழகான முறையில ஒரு வீடியோ நல்ல ஒரு பேச்சை தந்து கன விஷயங்களை சிந்திக்க வைத்து விட்டீர்கள். மிக நன்றாகவே ரசித்தேன். உங்கள் பேச்சை கேட்காமலும் உங்கள் பேச்சுக்கு ஒரு நன்றிகள் அறிதல் தராமலும் விட முடியாது. அதனால் தான் வந்தேன். சிறப்பு வாழ்த்துக்கள் சக்திதாசன் ஐயா. நன்றி, வணக்கம். டாக்டர் சதா மாஸ்டர் நீங்க சொல்ல போறீங்களா? Jnana Yogaraja Master Photograph. Thank you, Saktidasan Master, for your excellent informative speech. Please come again to give speech on another well-known person. Meera Nagendran Master, Saktidasan Ayya அவர்களின் பாரதியாரின் அத்வைத வேதாந்தத்தை பற்றி வர்ணாசிரமம் பற்றிய பேச்சு சிறப்பாக இருந்தது. மிகவும் நன்றி. டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் மாஸ்டர், எக்ஸலண்ட் டெலிவரி. தேங்க்யூ. அஹிம்சிகா மிகவும் சிறப்பு. சக்திதாசன் ஐயா புதுக்கவி புனைந்த பாரதி பற்றி புதிய கோணத்தில் தங்களின் சிற்றுரை நற்சிந்தனையாக அமைந்தது. மிக நன்றி ஐயா. முருகேசு தங்கராஜா மாஸ்டர், சக்திதாசனின் பாரதியார் வெற்றி சிறந்த உரைக்கு நன்றி.
மாஸ்டர் பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன். தேங்க்யூ மாஸ்டர். அத்துடன் நிறைவு பெற்று நன்றி. நன்றி. ஒரு பொதுவான கருத்து நீங்கள் எல்லோரும் கூறியிருந்தீர்கள், அந்த நீண்ட காலம் பாரதியார் வாழவில்லை என்று. அந்த உலக வரலாறு எடுத்து பார்த்தால் பெரும் பெரும் சாதனை படைத்தவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அநேகமாக பெரும் சாதனைகள் படைத்தவர்கள் தங்கள் அலுவல் முடிந்தவுடன் போகிறார்கள், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு எங்கள் நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டால் திருஞான சம்பந்தர் வாழ்ந்தது 16 வயது மட்டும்தான். சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்தது 18 வருடம் மட்டும்தான். மாணிக்க வாசகர் வாழ்ந்தது 32 வருடம் மட்டும்தான். ஆனால் விதிவிலக்காக திருநாவுக்கரசன் மட்டும் 81 வருடம் வாழ்ந்தார். அது அவர்தான் விதிவிலக்காக நீண்ட காலம் வாழ்ந்தார். அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் நினைக்கிறது என்னென்றால், நாங்கள் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூறும் பொழுது 100 ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆனால் நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்தும் நீ ஒரு மனித குலத்து கொண்டின் செய்யாட்டி வாழ்வால் என்ன பிரயோசனம் என்று நான் எண்ணுவது. ஆனபடியால் எவ்வளவு காலம் நாங்கள் வாழுகிறோம் என்றது முக்கியமல்ல, நாங்கள் வாழும் காலத்தில் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். பாரதியார் எல்லாம் 39 வருடத்தில் தான் செய்ய வேண்டியதுக்கு, ஒரு மனிதன் செய்ய வேண்டியதுக்கு மேலான விடயங்களை எல்லாம் அந்த செய்துட்டு போயிட்டார். ஆனபடியா நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதில் ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனால் என்ன கவலை என்றால், அவருக்கு பல பிரச்சனை உண்டு. அவர் பிராமணன், பிராமண குலத்திலே பிறந்து பிராமணர்கள் செய்யக்கூடிய ஒரு அலங்கோலமான விடயங்களை உலகத்துக்கு எடுத்து காட்டி, ஒரு குறைவான ஜாதியில் பிறந்த கனகசிங்கம் என்பவருக்கே தனது பூநூலை அறுத்து அவருக்கு போட்டவர் பாரதியார். அப்படியான ஒரு புரட்சி செய்த பிராமணன். ஆனபடியால் அவர் பிராமண குலத்தில் இருந்து உண்மையாக விரட்டி அடிக்கப்பட்டார் என்றுதான் நான் கூறுகின்றேன். ஆனாலும் ஐயா சொன்னது மாதிரி அவர் தனது இந்த வேதங்களை கைவிடவே இல்லை, அது நிச்சயம். மற்றது இன்னொன்று என்னென்றால், அவர் தமிழ் புலவராக இருந்தாலும் அவர் தமிழை உயர்த்தியதை விட பாரத மாதாவை உயர்த்தினதுதான் கூட. அதாவது அவர் இந்தியாவின் தேசியத்தை தான் கூடுதலாக தூக்கி பிடித்தார் என்று நான் கூற விரும்புகின்றேன். தமிழை தூக்கி பிடித்தாலும் கூடுதலாக அவர் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் இந்தியாவைத்தான் பாரத மாதா என்று அவர் வந்தே மாதரம் என்று உயர்த்தி கூறுவதில் அவர் ஒரு தனிமைப்படுத்தியுள்ளார் என்று நான் கூற விரும்புகிறேன். எப்படி பார்த்தாலும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது ஒரு ஞானிக்கு தேவையில்லை. குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நல்ல முறையில் வாழ்ந்து மனித குலத்துக்கு என்ன செய்தோம் என்பதுதான் முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். இதை பற்றி ஏதாவது ஐயா கருத்து கூறுவில் கூறுங்கள் ஐயா. சத்யா ஐயா. இதை நான் முற்று முழுதாக ஆமோதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி புரட்சி நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பாடல்களை மிகவும் ரசித்து கேட்பவன் நான். என்றால் அதில் பல நல்ல கொள்கைகள் நிறைந்த பாடல்களை அவர் தவிர, அவருக்காக வாலியை எழுதிய பாட்டுல ஒரு வரி வரும்: எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. உண்மையாக நீங்க சொன்னதை அப்படியே பிரதிபலிக்கிறது. எத்தனை வருடங்களில் கணக்கிட முடியாது அவருடைய வாழ்க்கையை, அவர் ஆற்றிய செயல்களும், அவர் சமுதாயத்துக்கு என்ன செய்தார், அவரது வாழ்வால் என்ன பயன் ஏற்பட்டது என்றது அதுதான் முக்கியம். அது மிக அழகாக சொன்னீர்கள். நன்றி ஐயா. இன்னும் ஒரு கருத்து ஐயா, அந்த நீங்கள் இவ்வளவு கவிதை உலகில் நல்ல சஞ்சாரிக்கிறபடியால் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்லாமல் விடையிலாது. அவர் வாழ்ந்தது உண்மையா 29 வருடம், 10 வருஷம் இன்னும் குறைவு. நான் அவர் பாடிய பாடல்கள் மிகவும் சிறந்தவை. உதாரணத்துக்கு கண்ணதாசன் ஒரு பாடல் கூப்பிட்டு இருக்கிறார் ஒரு படத்துக்கு, அவர் ஆள் நித்திர. அப்ப அவர் நித்திர கொள்வதுதான் அவற்றை வேலை, பிறகு பிந்தித்தான் போவார். அவர் சொல்லுவார், அந்த மதம் இந்த மதம் தனக்கு தாமதம் தான் பிடிக்கும் என்று மதங்கள். அப்படியான ஒரு மனிதன். அப்ப தாமதமாகத்தான் போவார். அப்படி தாமதமாக போய் இருக்கும் பொழுது இவர் பட்டுக்கோட்டைக்கு அந்த சான்ஸை கொடுத்துட்டார் அந்த ப்ரொடியூசர், ஒரு பாட்டை பாடுங்கள். அப்ப அவர் என்ன பாடுண்டா அந்த ஒரு பாட்டை பாடினார். அந்த பாட்டை நான் இப்ப சொல்றதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்றேன். அந்த பாட்டை அவர் இயற்றி போட்டு அவர் இயற்றி கொண்டு எல்லாம் முடிஞ்சா போல கண்ணதாசன் வாரார். அப்பதான் விழுந்தெடுத்து வாரார். பிந்தி வந்த பொழுது ப்ரொடியூசர் கொடுத்தார் அந்த பாட்டை கண்ணதாசனிடம், இதை
இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுண்டு. இந்த பாட்டு தான் இந்த பாட்டு. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பர் என்ற பெயர் வாங்காதே என்ற பாட்டை அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ப்ரொடியூசருக்கு கொடுத்தது. ப்ரொடியூசர் வந்து கண்ணதாசன் தலையில வச்சு ஐயோ கடவுளை தன் அதாவது அந்த எவ்வளவு கண்ணதாசனை மட்டன் தட்ட இயலுமோ அவ்வளவுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மட்டன் தட்ட வேணும் என்று சொல்லவில்லை. ஒரு கவிஞனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்றதை இடித்து கூற. உண்மையாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உயிருடன் வாழ்ந்திருந்தா கண்ணதாசனுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். அது உண்மையாக கண்ணதாசனுக்கு கிடைத்த ஒரு என்னென்று சொல்ல வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைந்ததாலே கண்ணதாசன் உயர்வடைந்தார் என்றுதான் நான் கூறுவேன் என்று அது சரியோ பிழையோ சொல்லவில்லை. ஆனால் அது அப்படித்தான் நான் எண்ணுகின்றேன் என்று கூறி உங்களுக்கு முடிக்கின்றேன் ஐயா. அதாவது அவரை அப்படியான ஒரு கவிஞனை பார்க்க உடனே நான் அவர் வீடு தேடி போனேன். 2 வீட்டுக்கும் போனேன். கண்ணதாசன் வீட்டுக்கும் போனான், பட்டுக்கோட்டை வீட்டு இல்லை. அவங்க மனைவியார் பார்க்க முடியாது போட்டு என்னன்னா அந்த ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க பட்டுக்கோட்டையில. அது அழகாக வைத்திருக்காங்க. அதை போய் பார்த்தேன்னா அந்த மனிதன் தான் ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை கூறுவார். என்ன தூங்காதே தம்பி தூங்காதே அது உண்டு. மற்றது என்னன்னா அந்த மனிதர்கள் வந்து எவ்வளவு கேவலமாக வாழுகிறார் என்பதை பாட்டின் மூலம் எடுத்து காட்டின தன்மை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு தான் கூட உள்ளது என்று நான் கூறுகிறேன். எவ்வளவு கூறலாம், நேரம் கருதி முடிக்க வேண்டியுள்ளது. நன்றியா, நன்றி நன்றி நன்றி. அருமையான கருத்தை கூறியிருந்தீங்கள். மைதிலி சக்திதாசன் நீங்க என்ன கூறண்டா கூறுங்க, இல்லாட்டி நான் சக்திதாசன் எழுதிய பாட்டுக்கு AI உடன் இசையமைத்த பாடலை போட இருக்குன்னு. மைதிலி மாஸ்டர் நீங்க பேச போறீங்களா, இல்லாட்டி பாட்டை போடட்டா? போட போறேன்னா இருக்குதோண்டு கையை காட்டினீங்களா? சரி போட. பாரதியே என் இனிய பாரதியே, பாரதிர நீயும் பாவுதித்தாய். ஏமிதுவோ என மயங்கி பாரதியே, யாங்கு என்று என்னை மறந்தேன். பாரதி பாரதி பாரதனின் பாரதி, பாரதில் ஒரு நிலவென ஒழிந்தலை தேனருவி பாய்ந்தது போலிருந்தது ஊனுருக உளம் மயங்கமை வளர்க்கும். எட்டய புறத்தில் விதையாய் விழுந்தாய், எட்டா உயரம் எட்டிய தமிழ் விருட்சம் நீயே. எங்கிலும் பறந்து விரிந்த உன் கவிதைகள் ஏற்றினாய் தமிழை திக்குகள். எட்டிலும் பாரதி பாரதி பாரதனின் பாரதி, வானதில் ஒரு நிலவென ஒழிந்தலை தேனருவி பாய்ந்தது போலிருந்தது ஊனுருக உளம் மயங்கமை மறக்கும். முற்றிட்ட பாக்கள் சொல்லிய செய்திகள் தோற்றிடா வகையில் நிலைத்திடும் பாரில். வெற்றி பேரிகை எங்கும் ஒலித்திட போற்றினர் நின்றன் படைப்புகள் தனையே. பாரதி பாரதி பாரதனின் பாரதி, வானதில் ஒரு நிலவென ஒழிந்தனை தேனருவி பாய்ந்தது போலிருந்தது ஊனுருக உளம் மயங்கமை மறக்கும். வறுமையின் பிடிக்குள் சிக்கிட்ட போதும் பொறுமையின் சிகரமாய் பொருதினாய். சிறுமதியினார் உணர்ந்திட மறந்தனர் உன்னை, பெருமதியினை மட்டும்
சுவைக்கின்றார் இன்று. பாரதி பாரதி பாரதனின் பாரதி, வானதில் ஒரு நிலவென ஒழிந்தனைத்தேன் அருவி பாய்ந்தது போலிருந்தது ஊனுருக உளம் மயங்கமை மறக்கும். பாரதி என் பாரதி, பாரதி ரணியும் பாவுதித்தார். பாரதி என் பாரதி, பாரதி ரணியும் பாவுதித்தார். அருமையான பாட்டு, அருமையான மியூசிக்கும் திறமையா இருந்தது. நன்றி ஐயா.